இப்போ விஜய் கதிரேசன் ராஜிக்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக என்கிட்ட அதை மறைக்க மாட்டா, என்கிட்ட சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ட்ராக் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மல்லி மேலே விஜய் கோவப்படுறதுக்கான ஒரு ஆயத்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல தானே செய்வேன், இதையே என்கிட்ட மறைச்ச அப்படிங்கிற மாதிரி மல்லி மேலே விஜய் கோவப்பட போகிறாங்க. ஏற்கனவே வெண்பாவை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருக்கிறப்ப இந்த ஒரு கோபத்தையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. விஜய் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா வெண்பா காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லிக்கிட்ட விஜய் முகம் கொடுத்து கூட பேசுறது இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்க நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? என்ன விஜய் சார், நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து இதை வச்சு மல்லிக்கிட்ட சண்டை போடாமல் கொஞ்சம் காமன் சென்ஸோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த ரசிகரோட விருப்பமாகவும் இருந்துட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ மல்லியுமே வெறும் கையோடு திரும்பி வராங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்ட வரைக்கும் நெருங்கிட்டாங்க. எப்படியாச்சும் வெண்பாவோடு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வெண்பா இல்லை அப்படிங்கிறதால இப்போ நாகு அந்த லேடி இவங்க 3 பேருமே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாற்றணும், என்னோட உயிர் போனாலும் பரவாயில்லை, யாராச்சும் ஒருத்தர் என்னோட குழந்தையை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத மல்லி யோசிக்காம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ வெண்பாவை எவ்வளோ தான் கொடுமைப்படுத்துவீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கடத்துனது தான் கடத்துனீங்க, அடுத்து அவங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரியும் இப்போ ஃபிட்ஸ் வர மாதிரியும் காமிச்சிட்ருக்கிறீங்க. அந்த கம்பவுண்டர் மூலமாக தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடவுமே வெண்பாவுக்கு இப்போ ஃபிட்ஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஸ்டோரியிலையுமே காமிச்சிருக்கிறாங்க. இப்போ வெண்பாவை அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியில்லை, ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கம்பவுண்டர் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ இந்த கலாவதியுமே வேறு என்ன தான் பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதால நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர தான் செய்வாங்க. அது மூலமாக நம்ம வெண்பாவை மீட்டுருவாங்க அப்படிங்கிறதால பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்கும். இப்போ தீபனுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தீபன் மல்லி விஜய் கிட்ட 2 பேர்ட்டையுமே சொல்லுவாங்க. ஸோ சீக்கிரமாக மீட்டுருவாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.